அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆண்டவரே, நீரும் சீடர்களுக்கும் அது பணியின் மையத்தை எடுத்துச் சொல்ல விரும்புகிறீர். தங்களிடமுள்ள திறமைகள், பொருட்கள் தங்களுக்குரியவை என்று கருதும் ஒவ்வொன்றையுமே பணி வாழ்வில் சுமக்க இயலாத சுமையாக மாறிவிடும். கடவுள் மீது உள்ள நம்பிக்கை போய் தங்களின் உடைமை மீது அதீத நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் அது பணி வாழ்வுக்கு மிகுந்த பெரிய சுமையாக, தடையாக மாறிவிடும் என்று உணர்ந்த நீர், உடைமைகள் எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம். உங்கள் கவனம் சிதறிவிடக்கூடாது. உங்கள் சிந்தனை, லட்சியம், நம்பிக்கை அனைத்தும் இறைவனின் பராமரிப்பில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பணி வாழ்க்கையிலே எந்த ஒரு சூழ்நிலையை சந்தித்தாலும், எது இருந்தாலும், எது இல்லாவிட்டாலும் எல்லாவற்றையும் நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கிடைக்கும். ஆண்டவர் மீது கண்களை பதிய வைத்து வாழ நீர் அழைப்பை விடுக்கிறீர். இந்த அழைப்பு தான் சீடர்களின் பிற்கால நற்செய்தி அறிவிப்பு வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது. வார்த்தையின் மீது, செயல்களின் மீது முழு கவனம் உண்டானது. தெய்வமே, நாங்களும் பல வேளைகளில் எங்களுடைய கவனத்தை பொருட்கள், உலகப்பரமான வாழ்வின் மீது பதிய வைக்கிறோம். ஆனால் நாங்கள் என்றும் மீது நம்பிக்கையோடு கரங்களை பிடித்து கொண்டு கண்களை பதிய வைத்து வாழ அருள் தாரும். ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.